Hi friends, welcome to Kbartsandcreations. இன்னைக்கு நம்ம சேனல்ல பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். வாங்க எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்க நம்ம சேனல் பார்த்து ஆரி ஒர்க் வந்து கிளாஸ் வந்து ஃபாலோ பண்றீங்கன்னா நீங்க இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒர்க்ஸ் வந்து எனக்கு அதில் ஷேர் பண்ணிக்கோங்க. இல்லை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரும் கொடுக்குறேன். அதுலேயும் வந்து நீங்கள் பண்ணுற ஒர்க்ஸ் வந்து ஷேர் பண்ணி உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ் வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். இல்லை இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் வந்து உங்கள் டவுட்டை கேட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த ஸ்டிச் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் இப்போ வந்து ரேண்டமாக ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுக்கிறேன். அதில் கொஞ்சம் கேப் விட்டு ஒரு 1.5 சென்டிமீட்டர் அளவு இருக்கும். அந்த கேப் விட்டு இன்னொரு லைன் வந்து ஆப்போசிட்டில் போட்டுக்கிறேன். நம்ம வந்து சேம் சிக்ஸாக் ஸ்டிச்சுக்கெலாம் எப்படி வந்து லைன் போட்டுட்டு மார்க் பண்ணமோ அதே மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால நீங்கள் ஸ்கேல் வச்சு 1 சென்டிமீட்டர் கேப் அளவில் நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். நான் வந்து ரேண்டமாக கையிலே வந்து மார்க் பண்ணுறேன். நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி மார்க் பண்ண தேவையில்லை. அது அப்படியே வந்து கண்டினியூவாக ஸ்டிச் பண்ணிவிட்டு போகலாம். ஈஸியாக தான் இருக்கும். இப்போ வாங்க இதே மாதிரி ஃபுல்லாக மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி வந்து 2 லைன் போட்டுட்டு நம்ம டாட்ஸ் வச்சாச்சு. இப்போ வாங்க இதில் வந்து எப்படி பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம இதில் வந்து பேசிக்காக எப்படி பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நான் கோல்டு கலர் சரி எடுத்திருக்கேன். நம்ம அயன் நீடில் தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம். எப்போவுமே வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு குட்டி லாக் போட்டுட்டு தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். சேம் மெத்தடில் வந்து ஒரு குட்டி லாக் போடுறேன். போட்டுட்டு வந்து ஆப்போசிட்டில் இருக்கிற டாட்க்கு வந்து நான் சரியை வந்து கொண்டு போகிறேன். அங்கே போய் ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அங்கே வந்து லாக் போட தேவையில்லை. அப்படியே வந்து பின்னாடி வந்து இழுக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ண இடத்துக்கு வந்து அந்த த்ரெட்டை இழுத்துட்டு வரணும். இழுக்கும்போது பொறுமையாக இழுங்க. கீழே இருக்கிற த்ரெட்டையும் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணும்போது தான் நமக்கு வந்து அந்த இடத்துல நீட்டாக வரும். மறுபடியும் வந்து பக்கத்தில் ஒரு டாட் போட்டுள்ள அங்கே வந்து ஒரு ஸ்டிச் பண்ணுறேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த டாட்டில் வந்து ஒரு மேலே ஒரு ஸ்டிச் பண்ணி த்ரெட்டை வந்து கீழே கொண்டு வரேன். கொண்டு வந்துட்டு அங்கே வந்து ஒரு குட்டி லாக் போடுறோம். இதே மாதிரி தான் வந்து பண்ணணும். சேம் மெத்தட் தான். நம்ம மேலே கொண்டு போகிற த்ரெட்டை வந்து அப்படியே கீழே இப்படி பிடிச்சி இழுத்தா இங்கே எக்ஸஸாக இருக்கிற த்ரெட்டை வந்து கீழே வந்து நம்ம கையில் பிடிச்சி இழுக்கணும். அந்த மாதிரி இழுக்கும்போது இந்த இடம் வந்து நமக்கு பர்ஃபெக்டாக வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். அந்த இடத்துல எப்போவுமே எடுக்கும்போது ஒரு குட்டி லாக் போட்டுட்டு தான் எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி அடுத்த டாட்டில் ஸ்டார்ட் பண்ணுறேன். மேலே ஒரு ஸ்டிச் பண்ணுறோம். அந்த த்ரெட்டை வந்து நான் இப்படி கீழே பிடிச்சி இழுக்கிறேன். கீழே இருக்கிற த்ரெட்டையும் வந்து நான் கையில் பிடிச்சி இழுத்துக்கிறேன். அப்போ தான் வந்து கரெக்டாக வந்து அங்கே ஃபிக்ஸ் ஆகும். இதுதான் வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இதை வச்சு எப்படி ஃபில்லிங்க்கு வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ மேலே ஒரு ஸ்டிச் பண்ணுறேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு கீழே பிடிச்சி இழுக்கிறேன். மேலேயும் வந்து த்ரெட்டை வந்து நீடில் இழுக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குது சொல்லிவிட்டு. இதுதான் வந்து சேம் ப்ரொசீஜர். நான் உங்களுக்கு வந்து இப்போ சரியில் சொல்லிக் கொடுக்குறேன். நீங்கள் சரி த்ரெட்டில் வந்து இழுக்கும்போது சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு இப்படி பர்ஃபெக்டாக ஸ்மூத்தாக வந்து வராது. இப்படி வரலன்னா நீங்கள் வந்து சில்க் த்ரெட்லேயும் போட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம ஃபில்லிங் பண்ணும்போது வந்து மேக்ஸிமம் வந்து சில்க் த்ரெட் தான் பண்ணுவோம். நீங்கள் அதனால் சில்க் த்ரெட்லேயும் பண்ணலாம். இதே மாதிரி ஃபுல்லாக பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃப்ரீ கிளாஸஸ் தான் போயிட்டுருக்கு. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். ஃப்ரீ ஆரி ஒர்க் கிளாஸஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும் ப்ளேலிஸ்ட்டு. அதை பார்த்து நீங்கள் பண்ண எல்லா கிளாஸையும் வந்து கண்டினியூ பண்ணலாம். நீங்கள் நம்ம கிளாஸ் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா அது வந்து பிக்சராக எடுத்து எனக்கு சென்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில். இதே மாதிரி ஃபுல்லாக போட்டுட்டு உங்ககிட்ட காட்டுறேன். பாருங்கள் நான் வந்து இப்போது சரி த்ரெட்டில் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நான் உங்களுக்கு சில்க் த்ரெட்லேயும் வந்து எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு காட்டுறேன். நீங்கள் வந்து சில்க் த்ரெட்லேயும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டிச்சை. ஃபஸ்ட்டு மாதிரி இப்போது வந்து நான் 2 லைன் போட்டுக்கிறேன்.
போட்டுட்டு அப்படியே வந்து பண்ணுறேன் சில்க் த்ரெட்டில் எப்படி பண்ணுறது சொல்லிட்டு. சில்க் த்ரெட் வந்து எப்போவுமே வந்து டபுள் த்ரெட் எடுக்கணும். டபுள் த்ரெட் எடுத்து எண்டில் வந்து நாட் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போது எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது நம்ம வந்து ஒரு இடத்துல ஒரு பாயிண்ட்லேருந்து நம்ம த்ரெட்டை வந்து எடுக்கிறோம். எடுக்கும்போது வந்து ஒரு லாக் ஸ்டிச் வந்து போட்டுக்கிறோம். அந்த இடத்துல லாக் ஸ்டிச் போட்டுட்டு மேலே இருக்கிற லைனுக்கு வந்து த்ரெட்டை கொண்டு போகிறோம். அப்படியே கொண்டு போயிட்டு த்ரெட்டை வந்து இப்படி பாருங்கள், இப்படி கீழே வந்து பிடிச்சி இழுக்கிறோம். கீழே நம்ம கையில் பிடிச்சிருக்க த்ரெட்டையை வந்து லைட்டாக வந்து இழுக்கணும். இப்போ அப்படியே வந்து பக்கத்தில் எடுத்துகிட்டு வரேன். ஒரு குட்டி லாக் போட்டுட்டு இங்கே வந்து ஒரு செயின் போடுறோம். அப்படியே வந்து மேலே த்ரெட்டை கொண்டு போகிறோம், கீழே இழுக்கிறோம், அங்கே வந்து ஒரு குட்டி லாக் போடுறோம். அவ்வளோதான். இதுதான் வந்து ப்ரொசீஜர். நம்ம ஜரியில் பண்ண மாதிரி தான் இதுவும். ஜரி த்ரெட்டில் பண்ணதை விட சில்க் த்ரெட்டில் பண்ணும்போது ரொம்ப ஸ்மூத்தாக ஈஸியாக இருக்கும் நமக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம குட்டி லாக்னு சொல்கிறது வந்து ஒரு குட்டி செயின் போடுறது தான் அந்த இடத்துல. இதே மாதிரி தான் வந்து ஃபுல்லாக பண்ணணும். நம்ம மேலேருந்து த்ரெட்டை வந்து இப்படி கீழே வந்து இழுக்கும்போது அந்த த்ரெட்டு அந்த இடத்துல லாக் ஆகும். நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், வந்து லூஸ் ஆகாமல் நல்லா லாக் ஆன மாதிரி வந்து த்ரெட்டை வந்து நிற்கும் அந்த இடத்துல. நம்ம ஒரு குட்டி லாக் போட்டால் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ இதே மாதிரி ஃபுல்லாக பண்ணிகிட்டே வாங்க. பிகினர்ஸாக இருக்கும்போது நல்லாவே நம்ம இந்த மாதிரி ஸ்டிச்சஸ்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஒரு பெரிய டிசைன் போட்டு ஒரு பெருசாக ஒரு டிசைன் வந்து ட்ரா பண்ணி அதில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி தான் வந்து ஃபுல்லாக நம்ம பண்ணணும். சேம் டிஸ்டன்ஸ் விட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து ஃபுல்லாக பண்ணுறது. நம்ம இந்த மாதிரி ஸ்டிச்லாம் நல்லா சில்க் த்ரெட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டோன்னா நம்ம எந்த ஒரு டிசைன் பண்ணும்போதுமே வந்து நமக்கு சில்க் த்ரெட் ஹேண்ட்லிங் வந்து கரெக்டாக வரும். நல்லா ஸ்பீடாக பண்ண முடியும் உங்களால். அதனால் வந்து எப்பவுமே சில்க் த்ரெட்டில் நிறைய வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த லைன் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். பாருங்கள், நான் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். இதுதான் வந்து சிங்கிள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. நம்ம பேசிக்காக இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச்சாக பார்த்துருக்கோம். இந்த இடத்துல இந்த ஸ்டிச்சுக்கு வந்து ஒரு டிசைனை வந்து ட்ரா பண்ணி அதில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.